வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2014ல வெளியான ஐஸ்கிரீம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ராம் கோபால் வர்மா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் படங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச அவர் கடைசியா நல்லா டைரக்ட் பண்ண படம்னா அது இதுதான் சொல்லலாம். கம்மி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. மொத்தமே 2-3 கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துல வருவாங்க. ஆனா சூப்பரா போகும். இந்த படம் சாக்கோபார் அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. ரொம்பவே சின்ன படம் தான். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள காலேஜ் படிக்கிற 2 பேர் வராங்க. பையனோட பேரு விஷால், பொண்ணோட பேரு ரேணு அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரேணு வேற ஒரு வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. விஷால் கிட்ட காட்டலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. ரேணுவோட பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேர் மட்டும் வீட்ல இருக்காங்க. ஆக்சுவலா வந்த விஷால் இருக்கார்ல, இந்த வீடை சுத்தி பாக்குறாரு. ஒரு சின்ன பொம்மை ஒரு இடத்துல இருக்கு. இது என்ன பொம்மைன்ற மாதிரிலாம் அந்த பொம்மையை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொம்மையை தூக்கிலாம் எரிஞ்சிட்டு இருக்காரு. விஷால் எதுக்காக இந்த மாதிரி பண்ற? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்க அவங்களோட நம்பிக்கைக்காக வச்சிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அது கடவுள் சிலை மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளவு கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே ஜாலியா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்களுக்கு எக்ஸாம் வரப்போது போல. எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு லீவ் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி லீவ் தான் இவங்களுக்கு விட்டுருக்காங்க. இந்த வீட்ல பியானோ இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா பியானோவெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்கா ப்ளே பண்ண தெரியல, சும்மாருன்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நான் படிக்கணும், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அதுக்குள்ள வீட்டுக்கு அனுப்புற, ஒரு கிஸ் மட்டும் தான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கண்ணத்துல கிஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் லிப் லாக் தான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரே லிப் லாக் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. திரும்பி யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. விஷால் நீ தான் திரும்பி வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. கதவு கிட்ட வந்து பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம ரூமுக்கு போலான்ற மாதிரி மாடியில இருக்க இவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்ப குளிக்கலான்ற மாதிரி குளிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. பேரண்ட்ஸ் கசினோட மேரேஜுக்காக தான் போயிருக்காங்க போல. நாங்க இப்பதான் வந்து சேர்ந்தோம், வரதுக்கு 2-3 நாள் ஆகும், ஓகே தானன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களும் போற மாதிரி தான் பிளான் இருக்கும். எக்ஸாம் வருதுல்ல, அதனால தான் இவங்க போற பிளானை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த கசின் கிட்டயும் என்னால வர முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கீழே யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேகமா யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் யாரு காலிங் பெல் அடிச்சதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. விஷால் தான் வீட்டுக்கு போகாம நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காரு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இது புது வீடு இல்ல, அதனால தான் இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப விஷாலுக்கே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. எது நான் பண்ணனா? நான் எப்பயே வீட்டுக்கு வந்துட்டேனே, நாளா இந்த மாதிரி பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீம் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துக்கு அதனால தான் ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படுக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணாடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கண்ணாடியில இவங்களே பாக்குறாங்கல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பாட்டியோட உருவம் தெரியற மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அதெல்லாம் இவங்க கவனிக்கல. இப்ப இவங்களுமே படுக்கலான்ற மாதிரி பெட்ரூம்க்கு வந்து படுத்துறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. முதல்ல இவங்களுக்கு அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இல்ல, ஆனா திரும்ப திரும்ப சவுண்ட் கேட்கறதுனால டிஸ்டர்ப் ஆகி இவங்க எந்திரிச்சிடுறாங்க. அந்த பியானோவை யாரோ ப்ளே பண்ற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. என்ன பியானோவை யாரோ ப்ளே பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு இவங்க பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா ஒரு பாட்டி தான் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. யார் நீங்க, எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்ற மாதிரிலாம் இவங்க மாடியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. இப்ப இவங்களுமே பொறுமையா கீழே இறங்கி வந்துடுறாங்க. உங்களை தான் கேக்குறேன், யார் நீங்க, எப்படி உள்ள வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பயும் அந்த பாட்டி எதுவுமே பேசாம இருக்காங்க. இப்ப சட்டுன்னு பின்னாடி ஒரு கை வருது. அந்த கை இருக்குல்ல, இவங்க முதுவை பிடிக்குது. இவங்க பயத்துல சட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு வந்து எல்லாமே கனவுன்றது தெரிய வருது. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. இப்ப திரும்பி வாசிக்கிற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. என்ன வாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது, அப்ப நிஜத்திலயும் யாரோ வாசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க பாக்குறதுக்காக வராங்கல்ல, அப்ப வாசிக்கிற சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுது. அந்த இடத்துல இவங்களுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. வீட்டுல தனியா இருக்கும்ல, அதனால தான் தேவையில்லாம பயப்படுறோம்
பண்றோம் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி விஷாலுக்கு கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி ரேணுவும் விஷாலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. வந்த கனவை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ தேவையில்லாம யோசிக்காம படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பாத்ரூம்ல இருந்து தண்ணி சொட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. முதல்ல இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தெரியல. ஆனா அந்த சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. என்ன பாத்ரூம்ல தண்ணி சிந்துற மாதிரி சவுண்ட் கேக்குது, நம்ம ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாத்ரூமை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. டேப்ல இருந்து தண்ணி சிந்திக்கிட்டே இருக்கு. இது என்ன சிந்திக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இவங்க ஆஃப் பண்றாங்க. இவங்க ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்துல திரும்பி சிந்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன திரும்ப திரும்ப ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஆஃப் பண்ணிட்டோம், இப்ப போலான்ற மாதிரி ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூம் லைட் ஆஃப் பண்றாங்கல்ல, ஆஃப் பண்ணோன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. பாட்டி நிக்கிற மாதிரி தான் உருவம் தெரியுது. அதை பாக்குற இவங்க செம்மையா பயப்படுறாங்க. லைட்டை போட்டா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. லைட் ஆஃப் பண்ணா திரும்பி அந்த உருவம் தெரியுது. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப லைட்டை போட்டுட்டு இவங்க செக் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. அங்க எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. சரி படுக்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே படுக்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அந்த பாட்டியோட உருவம் பக்கத்துல வந்த மாதிரி தெரியுது. லைட்ஸ் அவுட்னு ஒரு படத்துல இந்த சீன் வரும் பாத்தீங்களா, அதுதான் சுட்டு வச்சிருக்காங்க. என்ன இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ரேணு பயப்படுறாங்க. சரி பெட்ஷீட்டால மூடி படுத்துப்போம் அப்படின்ற மாதிரி மூடி தான் படுத்துட்டு இருக்காங்க. அப்பயும் பக்கத்துல யாரோ இருக்க மாதிரியே உணர்வு வருது. இவங்களுமே நிமிந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப காலையில முழிச்சவங்களுக்கு திரும்பி அந்த டேப் லீக் ஆகுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த டேப் எப்படி திரும்பி ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப செக் பண்றவங்களுக்கு கடுப்பா இருக்கு. இதுல ப்ராப்ளமா இல்ல ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளமா தான் இருக்கும், நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கீழே வந்து இவங்களுமே ட்ரெட்மில்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. அதுவும் இல்லாம சவுண்ட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆச்சு, சவுண்ட் எப்படி அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சவுண்ட குறைக்கிறாங்க. இவங்க நினைச்ச பாட்டை வைக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப பாட்டு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கு. லைட்டா இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸசைஸ் பண்ற மூடே இவங்களுக்கு போயிருது. இவங்களுமே அந்த மியூசிக் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி நம்ம குளிக்க போலான்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு வந்து குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கிண்ணத்துல ஐஸ்கிரீமை வச்சு இவங்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கசின் சிஸ்டர் பேசுறாங்க. பேரண்ட்ஸ் முதல்ல பேசிட்டு கசின் சிஸ்டர் கிட்ட போனை தராங்க. இவங்களால வர முடியல, அதனால கசின் சிஸ்டர் அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால தான் வர முடியல, சாரின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரேணுவும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 2 சிங்கம் பொம்மை இருக்கும். அந்த பொம்மை கிட்ட ஐஸ்கிரீம் வேணுமான்ற மாதிரி இவங்க விளையாட்டா கேட்டுட்டு இருக்காங்க. வேணாமா, சரி நானே சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவு கிட்ட வந்து கண்ணு வச்சு பாக்குறாங்க. வெளியே யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அமைதியா நிக்கிறாங்க. திரும்பி யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப கண்ணை வச்சு பாக்குறாங்க, யாருமே இல்ல. கதவை திறந்து இவங்களும் வெளியே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு திரும்பி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. திரும்பி யாரா இருக்கும்ன்ற மாதிரி வேகமா இவங்க கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா விஷால் தான் இருக்காரு. நீ தானே இதுக்கு முன்னாடி விளையாண்ட, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எது இதுக்கு முன்னாடி நான் விளையாண்டனா, நான் இப்பதான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத விஷால், உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி நான் தான் வந்து விளையாண்டன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எதுக்காக என்ன பயம்புத்திட்டு இருக்க, நேத்து நைட்ல இருந்து என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜாலி மூடுக்கு மாத்தி இவரும் விளையாடிட்டு இருக்காரு. இவர் நேத்துல இருந்தே வீட்டுல யாருமே இல்ல, ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நீ சொன்ன மாதிரி ரொமான்ஸ் பண்ணலாம் வா விஷால் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே பெட்ரூம்க்கு வந்து கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் காணாம போயிடுறாரு. இவன் எங்க காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் எந்திரிச்சு பாக்குறாங்க. விஷால் எங்க போனன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஆனா விஷால் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை விஷால் கிளம்பி போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல விஷால் இந்த இடத்துக்கு வந்தானா, இல்ல நம்ம தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி கண்ணாடியை பார்த்து இவங்களும் தனியா பேசிட்டு இருக்காங்க. விஷால் வந்தாரா என்னன்றதே இவங்களுக்கு கிளியரா தெரியல. இப்ப இவங்களுமே ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றதுக்காக வராங்க. அப்ப அந்த டேப்ல பிரச்சனை இருக்கிறத பார்த்து கடுப்பாகுறாங்க. முதல்ல இதை சரி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த சைடு யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க சட்டுன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பாக்குறாங்க. யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. இதை நினைச்சு இவங்களும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. ரேணுக்கு கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த எக்ஸாம்காக இவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஷாலா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் பாக்குறதுக்காக வராங்க. ஆனா கதவை திறந்து பார்த்தா ஒரு லேடி ஒரு சின்ன பையனோட வந்திருக்காங்க. யாரு என்னன்னு கேட்கும் போது வேலைக்காரி, உங்க பேரண்ட்ஸ் தான் வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க.
என் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தெரியல அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்றா. சரி இது யாருன்னு கேட்கும்போது என்னோட தம்பின்ற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்றா. சரி வந்து வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப அந்த வேலைக்காரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்ன இப்படி பாக்குறான்ற மாதிரி லைட்டா இவங்க பயப்படுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கவள பேரண்ட்ஸ் தான் வர சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அவ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா, எனக்கு லைட்டா சந்தேகமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அவ எதிர வந்து வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றா. இவன் மட்டும் கிளம்பிட்டு இருக்கால, உன் தம்பி எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தம்பி எப்பயோ கிளம்பிட்டான், நான் இப்ப கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பி போயிடுறா. இவங்க வீட்டுல தண்ணி அடிக்கடி லீக் ஆகுது இல்ல, இந்த வாட்டி இருந்து பாக்கலான்ற மாதிரி கொஞ்ச நேரம் இவங்க அதே இடத்துல இருந்து பாக்குறாங்க. இவங்க இருக்கும் போது லீக் ஆக மாட்டேங்குது, இவங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் எப்பவுமே லீக் ஆயிட்டு இருக்கு. சரி படுக்கலான்ற மாதிரி இவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இது மத்தியான நேரமா இருக்கும், இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வேலைக்காரி இருக்கால, இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. நீ எப்படி உள்ள வந்த, நான் கதவை சாத்தி தானே வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆனா வேலைக்காரி அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. இவங்களோட கழுத்தை நெரிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, விடு விடுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பயந்த மாதிரி இவங்க எந்திரிக்கிறாங்க. அப்பதான் இதெல்லாம் கனவுன்றது தெரிய வருது. எதுக்காக கனவு இப்படிலாம் வருதுன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுது. இப்ப இவங்களுமே வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா, யாராவது இருந்தா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்றாங்க. யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதே மாதிரி மெயின் டோர் இருக்கு பாத்தீங்களா, அதை திறந்து ஒரு எட்டு வெளியே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டோரை நல்லா லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா திரும்பி அந்த டேப் பிரச்சனையை கொடுத்துருது. என்ன இந்த டேப் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க கடுப்பாகுறாங்க. நம்ம ஒழுங்கா தான் ஆஃப் பண்றோமா இல்லையான்ற மாதிரி இவங்களுக்கே குழப்பம்லாம் ஏற்படுது. இவங்க விஷாலுக்கு கால் பண்ணி சீக்கிரமா கிளம்பி வா, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி இதுக்கு ஒரு வழி பண்ணலான்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வாட்டி டேப்பை நல்லா ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் டேப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த கண்ணாடியில எழுதி வச்சிடுறாங்க. லிப்ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இவங்க எழுதி வச்சிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது பாப்போன்ற மாதிரி இவங்களுமே படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் டேப்ல இருந்து சவுண்ட் கேட்கல, ஆனா திரும்பி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்ன திரும்பி சவுண்ட் கேக்குது, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நீ டேப்பை லாக் பண்ணதான் செஞ்ச, நான் தான் ஓபன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இதை பாக்குறவங்க தான் ஷாக் ஆன மாதிரி வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க கீழே வந்துட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களுமே வேகமா வந்து கதவை திறக்கிறாங்க. விஷால் தான் வந்திருக்காரு. இவங்க வான்னு சொன்னாங்கல்ல, விஷால் தான் வந்திருக்காரு. இவங்க பார்த்த விஷயத்தை பத்தி விஷால் கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, வா நான் பாக்குறேன்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவருமே கொஞ்சம் பயந்து பயந்து தான் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க முதல்ல எழுதினாங்கல்ல அது மட்டும் தான் இருக்கு. இவங்க ரெண்டாவது பார்த்தது இல்ல. நீ சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்ல, தேவையில்லாம பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அதுக்குள்ள மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி விஷால் கிட்ட கேக்குறாங்க. நீ டாக்டர் படிப்பு தானே படிக்கிற, உனக்கே தெரியாதா, இது புது இடம், அதனால தான் நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. இதை தாண்டி ஐஸ்கிரீம்ல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் உன்னை இந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்கும், ஐஸ்கிரீமை கம்மியா சாப்பிடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது அந்த சின்ன பையன் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்றது நமக்கு தெரியல. நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேன்ற மாதிரி இவங்களும் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் விஷால் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெஸ்ட் ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு. அந்த பாத் டப்ல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இவருமே லைட்டா இந்த இடத்துல பயப்படுறாரு. என்ன பயம்புத்திரியான்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்கறாரு. அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு. இங்க வா பேபி, இங்க வா பேபின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அப்புறம் தான் அவங்க பக்கத்துல இல்லவே இல்லைன்றது தெரிய வருது. இப்ப நேரா இவரும் வெளியே வந்து அவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தானே என்ன பயம்புத்தினன்ற மாதிரி கேட்கறாரு. எது நான் பயம்புத்தினா, நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை, இங்கதான் இருந்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ வரலனா லைட் ஆஃப் பண்ணது யாரு, பக்கத்துல வர மாதிரி இருந்தது அது யாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி குளிக்கிறதுக்காக உள்ள போனவர் கத்துறாரு. ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஈரனும் பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல வேலைக்காரி கிளீன் பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கா. இவங்களுமே நீ எப்படி உள்ள வந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. கதவு திறந்திருந்தது, நான் வந்தன்ற மாதிரி வேலைக்காரி சொல்றா. இல்ல இல்ல கதவு திறந்தே இல்ல, நீ வரும்போது மட்டும்தான் கதவை திறந்த விஷால், இவ போய் சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீ தெரியாம கதவை திறந்து வச்சிருப்பியா இருக்கும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க மேற்கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. அப்ப விஷால் சொன்னது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு ஐஸ்கிரீமை சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. விஷாலோட ஃப்ரெண்ட் அங்கிளுக்கு அடிபட்டிருக்கும், இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனா இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு
இடத்துக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல, அதனால உன் கூடயே இருக்கேன், நம்ம பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஐஸ்கிரீமை தள்ளி வச்சிடுறாங்க. இப்ப பீஸாவெல்லாம் ஆர்டர் போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க ஆர்டர் போட்ட பீஸா வந்துருது போல. நம்ம ஹீரோவும் எவ்வளவு விலைன்றதை கேட்டுட்டு காசு எடுக்கிறதுக்காக உள்ள இருக்க ரூம் வந்துடுறாரு. இப்ப காசு எடுத்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த டெலிவரி பாய் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க இவன் போனான்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த நபர் மாடியில இருக்க ரூம் கிட்ட நின்னுட்டு இருக்காரு. நீ எதுக்கு மேல போன, முதல்ல கீழே இறங்கி வான்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. நீங்க மேல போயிருப்பீங்கன்னு நினைச்சுதான் மேல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் காசெல்லாம் வாங்குறாரு. முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இவங்க 2 பேர் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அங்கிளோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு போல, அதை பத்தி தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க இவங்களும் கேக்குறாங்க. ஃப்ரெண்டோட அங்கிள் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு, பரவாயில்ல நான் உன் கூடயே இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால், இப்போ நான் தைரியமா தான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், நீ போனா போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி போயிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தனியா இருக்க இவங்களுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா வியடா ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. பிளம்பிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. விஷால் தான் கூப்பிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. யார் கூப்பிட்டான்லாம் தெரியாது, கால் வந்தது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் பேசுறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி உள்ள வா, இடத்த காட்டுறன்ற மாதிரி இவங்களும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி போறாங்கல்ல, இவன் பின்னாடி வரும்போது குறுகுறுன்னு இவங்களையே தப்பா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. லீக் ஆகுதுன்னு சொன்னீங்க, லீக்கே ஆகலன்ற மாதிரி இவன் கேட்கறான். இப்ப லீக் ஆகல, நடுவுல லீக் ஆகுது, சீக்கிரமா வேலையை முடி, நான் கீழே இருக்கன்ற மாதிரி இவங்களுமே படிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவனுமே வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த வேலையை அவனால பார்க்க முடியல போல. திரும்பி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். ஒரு டூல் நான் எடுத்துட்டு வந்திருக்கணும், அதை எடுத்துட்டு வரல, நீங்க கூட இருந்து புடிச்சீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். வரும்போது பேசிக்கான டூலை கூட கொண்டு வர மாட்டியான்ற மாதிரி திட்டுறாங்க. சரி கூட இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் கூட வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே தான் வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல வேலையை முடிச்சிடறான். இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப இவங்களுமே இவனுக்கான காசெல்லாம் தந்துடுறாங்க. இப்ப தண்ணி வேணும்ன்ற மாதிரி கேட்கறான். இரு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்க கோவமா எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்து காட்டுறாங்க. அப்பயே இவன் போக மாட்டான். இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். போறியா இல்ல வெட்டிரவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அவன் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது இவங்க கத்தி இருக்குல்ல, அவன் கழுத்தை அறுத்துருது. ஐயோ கழுத்தை அறுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்போ உடனே கீழே ஓடி போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா விஷால் வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்கறாரு. தெரியாதனமா ஒருத்தனை இப்படி பண்ணிட்டேன், பிளம்பர் ஒருத்தன் வந்தான், அவனை தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே மாடிக்கு கூட்டு வராரு. இவரு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாரையும் காணோம். இங்க தானே பண்ணதா சொன்னேன், இங்க யாருமே இல்லைன்ற மாதிரி விஷால் சொல்றாரு. நீ தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. கற்பனைலாம் இல்ல விஷால், நிஜம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னல, நீ ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது, நீ கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இரு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல விஷால், நான் உண்மையிலேயே பார்த்தேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் சொன்னா கேப்பல, நீ கற்பனை பண்ற, எதுவுமே நிஜம் இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் ரொம்ப நேரம் இப்படி சொல்லிட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பேரண்ட்ஸ் திரும்பி வர வரைக்கும் என்னை விட்டு எங்கேயும் போகாத விஷால், என் கூடியே இருன்ற மாதிரி சொல்றாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசி விட்டுட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மட்டும் முழிப்பு வருது. வித்தியாசமா சவுண்ட் கேட்டு தான் இவங்க முழிச்சிடுறாங்க. இப்ப இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்கள மாதிரியே ஒரு உருவம் எதிர உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த உருவம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இவங்க கிட்ட பேசுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நீ என்னோட கற்பனைன்றது எனக்கு தெரியும், நீ நிஜம் இல்ல, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச இவங்கள மாதிரியே இருக்க உருவம் ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்குமே ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துருது. கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் சொன்னது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடாதன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களும் பாதியிலேயே வச்சிடுறாங்க. இப்ப இவங்க பாதியிலே வச்சுட்டு அங்க இருந்து நடந்து போறாங்கல்ல, அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பேயோட உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதாவது இவங்க கழுத்தை அறுத்து சாப்பிடுச்சாங்கல்ல, அவன் தெரியுறான். இதை தாண்டி கொஞ்சம் தள்ளி வந்தா ஒரு பாட்டியோட உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இதை தாண்டி வேலைக்காரியா ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க உருவம் தெரியுது. இவங்களுமே இதெல்லாம் பேயே, நம்ம கற்பனை பண்றோம் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்களாம் என்னோட கற்பனை, உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேயை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பேயால எதுவுமே பண்ண முடியல போல, அமைதியா தான் இருக்குங்க. இப்ப இவங்களுமே கீழே போய் விஷாலுக்கு பக்கத்துல படுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. விஷால் மேல படுத்துட்டு இருக்காருல, இவங்க பக்கத்துல இருக்க கீழ் இடத்துல படுத்துக்கலான்ற மாதிரி படுத்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல விஷால் கண்முழிக்கிறாரு. காலை வைக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க மேல பட்டு அவங்க எந்திரிச்சிடுறாங்க. நீ எதுக்கு இங்க படுத்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
விஷால் நீ சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பேய்க்கும் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குட் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. கரண்ட் போயிருச்சுன்னு பயப்படாத, உன் ரூமுக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீ படு, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு இவர் கீழே வந்துடுறாரு. கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். யாரோ விளையாடிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவர் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால வாசல் கிட்டே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது வந்தா அமுக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப படுத்துட்டு இருக்க ரேணுவை நமக்கு காட்டுறாங்க. ரேணு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பறந்துட்டு இருக்கும் போது கண் முழிக்கிறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பேய் இருக்குல்ல, இவங்கள தரன்னு இங்க இருந்து இழுத்துட்டுலாம் போது இவங்க பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருக்க ஹீரோக்கு இந்த சவுண்ட் கேக்குதுல, என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி மேல வந்துட்டு இருக்காரு. அப்படி மேல வரும்போது அவங்க பயந்து ரூமை விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறாங்க. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அங்க பேய் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் பார்க்கும்போது இவரோட கண்ணுக்கும் பேய் தெரியுது. இவ்வளவு நேரம் இவருக்கு பேய் தெரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப இவரோட கண்ணுக்கு பேய் தெரியுது. ஆமா பேய் தெரியுது, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. விஷால் உன் கண்ணுக்கும் இப்ப தெரியுதா, அப்ப பேய் கற்பனை இல்லையான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கற்பனை இல்ல போல, நிஜம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்ல விஷால், நிஜம் இல்ல, கற்பனை தான், நீ தான் இப்ப ஏமாந்துட்டு இருக்க விஷால், கற்பனை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நிஜம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எந்த பக்கம் ஓடணும்னு நினைச்சாலும் சரி, அந்த பக்கம் ஒரு பேய் வந்து இவங்களை பிளாக் பண்ணிட்டு இருக்கு. சின்ன பையனுமே பேய் தான் போல, இவரோட கழுத்தெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். இவர் கஷ்டப்பட்டு அவனெல்லாம் சமாளிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ரேணு காணாம போயிடுறாங்க. ரேணு நீ எங்க போன, ரேணு நீ எங்க போன அப்படின்ற மாதிரி இவர் ரேணுவை தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவரோட வயிற்றுல யாரோ குத்திடுறாங்க. குத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா ரேணு தான். ரேணு எதுக்காக என்ன குத்துன அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்ப ரேணு இருக்காங்கல்ல, நானும் பேயா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொன்ன, நீ இல்லவே இல்ல, உன்னோட கற்பனை கற்பனைன்ற மாதிரி என்கிட்ட சொன்ன. ஆனா பேய் இருந்தது உண்மைதான், அந்த பேய் என்ன சாவடிச்சிருச்சு. இப்ப நானும் அவங்கள ஒருத்தியா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, எதனால அந்த பேய்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் விஷால், நீ வந்தோடனே ஒரு சாமி சிலையை தூக்கி எரிஞ்சல, அப்படி தூக்கி எரிஞ்சதுனால தான் பேய்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க பேய் நடமாட்டம் இருந்திருக்கு போல. ஒரு சாமியாரு அந்த சிலையெல்லாம் வச்சு பேயை ஓட்டிருக்காரு. அந்த சிலையை இவர் தூக்கி எரிஞ்சாருல, அதனால பேய்லாம் திரும்பி வந்திருக்குன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன்ற மாதிரி விஷால் சொல்றாரு. விஷால் நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் கற்பனையா இருக்கும், அப்படி இல்லைன்னா கனவா இருக்கும், நீ தேவையில்லாம பயப்படாத, இது எல்லாம் கனவு, நம்ம ரெண்டு பேருமே முழிச்சிருவோன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வராங்க போல. அப்படி வந்தவங்க இவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிஜமா இருக்க கூடாது, என் கனவா தான் இருக்கணும், சீக்கிரமா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை எழுப்பி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது இது கூட கனவா இருக்கும், நம்ம எப்பனாலும் முழிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் நிஜமா தான் நடந்திருக்கும். விஷால் இறந்து போயிடுறாரு. இவங்க கையாலேயே விஷாலை சாவடிச்சிடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் எடுத்தாங்க, ஆனா பயங்கரமா இந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு. செகண்ட் பார்ட் எடுத்தாங்க, அந்த படம் சரியா ஓடல. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.